கண்ணியமிக்கல்லாஹுவின் நல்லடியார்களே, அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா மனிதர்கள் செய்யக்கூடிய அமல்களுடைய விஷயத்தில் எப்படி நடந்து கொள்ளுகிறான் என்று பார்க்கிற பொழுது அல்லாஹ் குர்ஆனில் சொல்லுகிறான், கிராமன் காத்திபீன், கண்ணியமான 2 எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள். யஅலமூன மா தஃஅலூன், நீங்கள் செய்யக்கூடிய ஒன்றை அவர்கள் அறிந்திருக்கிறார்கள். அதாவது அந்த கண்ணியமான 2 மலக்குமார்கள் மனிதர்கள் செய்யக்கூடிய எல்லா நல்ல அமல்களையும் எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் மனிதர்களுடைய நன்மை மற்றும் தீமையின் விஷயத்தில எழுத்துப்பூர்வமாக அதை பாதுகாக்கிறான். அதை எழுதக்கூடிய எழுத்தாளர்கள் இருக்கிறார்கள், அவர்கள் கண்ணியமான மலக்குமார்கள் என்று குர்ஆனினுடைய வசனத்தில் சொல்லித் தருகிறான். இந்த ஆயத்தை நமக்கு சொல்லித் தரக்கூடிய செய்தி என்னன்னு சொன்னா, எல்லா சூழ்நிலையிலேயும் ஒரு மனிதனோடு சார்ந்து 2 மலக்குமார்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். நீங்கள் நன்மை செய்கிற பொழுது வலதுபுறம் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் அதை குறித்துக் கொள்ளுகிறார்கள். பாவங்கள் செய்கிற பொழுது, தவறுகள் செய்கிற பொழுது அதை இடது பக்கம் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் குறித்துக் கொள்ளுகிறார்கள். தௌபா குறித்த செய்தி ஹதீஸ்களில் பதிவு செய்யப்படுகிற பொழுது இப்படியாக ஒரு செய்தி பதிவு செய்யப்படுகிறது. ஒரு மனிதன் பாவமான ஒரு காரியத்தை செய்கிற பொழுது இடதுபுறம் இருக்கக்கூடிய மலக்காகப்பட்டவர் ஒரு சில குறிப்பிட்ட காலம் அவனுக்காக வேண்டி தவணை கொடுக்கிறார். பாவங்கள் செய்தால் உடனே எழுதிவிடுவதில்லை, மாறாக சில காலம் அவனுக்காக வேண்டி காத்திருக்கிறார். காரணம், ஒருவேளை அவன் தௌபா செய்தான் என்று சொன்னால் அந்த பாவங்கள் மன்னிக்கப்படுகிற பொழுது அதை நாம் எழுத வேண்டிய அவசியம் இல்லை என்று தௌபாவிற்காக வேண்டி மலக்குமார்கள் காத்திருக்கக்கூடிய விஷயத்தை கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹதீஸில் சொல்லியிருக்கிறார்கள். எனவே ஒரு மனிதன் ஏதாவது பாவம் செய்கிறான் என்று சொன்னால், நாம் ஏதாவது அறியாமல் பொய் பேசிவிட்டோம் அல்லது புறம் பேசிவிட்டோம், ஏதாவது ஒரு இடத்துல சின்னதாக ஏதாவது ஒரு தவறு செய்ததாக மனதில் நாம் உணர்ந்தோம் என்று சொன்னால் உடனடியாக அதற்கு நாம் தௌபா செய்கிற பொழுது நம்முடைய பட்டோலையில் அந்த பாவங்கள் எழுதாமல் தடுக்கப்படுகிறது என்பதையும் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும். அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா இவற்றையெல்லாம் எழுதி என்ன செய்கிறான் என்று பார்க்கிற பொழுது நாளை மஹ்ஷர் மைதானத்திலே ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்களுக்கான பட்டோலை அவர்களுடைய கரங்களில் கொடுக்கப்படும். யாருடைய பட்டோலை வலது கரத்தில் பெற்றுக் கொள்ளப்படுகிறதோ அவர் சீதேவியானவராக, நன்மையை பெற்றுக்கொண்டவராக, சொர்க்கவாசியாக மாறிவிடுகிறார். அம்மாமன் ஊதிய கிதாபஹு பியமீனிஹி, அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், யாருடைய கிதாப், யாருடைய பட்டோலை கிதாபஹு பியமீனிஹி அவருடைய வலதுகரத்தில் கொடுக்கப்பட்டதோ அவர் ஃபயகூலு ஹாஉம் இக்ரஉ கிதாபியா, சொல்லுவார், நான் செய்த எல்லா நல்லமல்களும் இதில் இருக்கிறது. ஃபயகூலு யா லைதனி லம் ஊத கிதாபியா வலம் அத்ரி மா கிதாபியா என்ற அந்த சூரா அல் ஹாக்கா என்கிற அந்த சூராவில் அத்தியாயத்திலே அல்லாஹ் வலதுகரத்தில் பெற்றுக்கொண்டவர் என்னவெல்லாம் பேசுவார் என்பதை அந்த வசனங்களில் தொடர்ந்து சொல்லி வருவார். ஒரு சிலருக்கு அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா அவருடைய இடதுகரத்தில் அவருக்கான பட்டோலையை கொடுப்பான். கொடுக்கிற பொழுது அந்த மனிதர் என்ன சொல்லுவார், இது என்ன வேதம், இது என்ன கிதாப், இதில் நான் செய்த சிறிய பெரிய எல்லா விஷயங்களும் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது, என்னால் தப்பிக்க முடியாது என்று அந்த மனிதன் நாளை அவனுடைய கரத்தில் கொடுக்கப்படக்கூடிய அந்த பட்டோலையில் பதிவு செய்யப்பட்டிருக்கக்கூடிய செய்திகளை பார்த்து அதிர்ச்சி அடைவான், அதே நேரத்தில் கவலைப்படுவான் என்றெல்லாம் சூரா அல் ஹாக்காவினுடைய வசனங்கள் நமக்கு பாடம் சொல்லித் தருகிறது. எனவேதான் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு செயல்பாடுகளிலேயும் ஒவ்வொரு இடத்திலேயும் நமக்கு முஃமின்களுக்கு ஒரு சிந்தனை இருக்கணும். என்னன்னு சொன்னா, நம்முடன் இருக்கக்கூடிய மலக்குமார்கள் கவனித்துக் கொண்டிருக்கிறார்கள். நாளை மறுமையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானஹு தஆலா ஹாதா கிதாபுனா யல்கிகு அலைஹிம் பில் ஹக், இதுதான் ஒரு பட்டோலை, இதில் சத்தியமான விஷயங்கள் எழுதப்பட்டிருக்கிறதுன்னு சொல்லுவான். அதாவது மனிதர்கள் செய்த விஷயங்களை கூடுதல் குறைகள் இல்லாமல் எழுதப்பட்டிருக்கும். இப்படி 2 நபர்கள் நம்மோடு எல்லா சூழ்நிலையிலையும் இருக்கிறார்கள், தனிமையிலேயும் இருக்கிறார்கள், இரவிலும் இருக்கிறார்கள், பகலிலும் இருக்கிறார்கள். ஒரு மனிதன் மனைவியோடு சேர்ந்திருக்கிற சமயத்திலேயோ அல்லது இயற்கை தேவைக்காக வேண்டி மலஜலம் கழிப்பதற்காக வேண்டி செல்லும் பொழுதோ தவிர மீதம் இருக்கக்கூடிய எல்லா சூழ்நிலையிலேயும் மலக்குமார்கள் நம்மோடு இருந்து கொண்டே இருக்கிறார்கள்.
என்கிற சிந்தனை வருகிற பொழுது நாம் பாவங்களிலிருந்து நம்மை தற்காத்துக் கொள்ளக்கூடிய ஒரு வாய்ப்பு நமக்கு கிடைக்கிறது. போய் பேசலாம் அல்லது ஏதாவது ஒரு நபரிடத்தில் ஏதாவது ஒரு தவறான விஷயங்கள் செய்யலாம் என்கிற ஒரு சிந்தனை வந்தால் நாம் இதை மனதில் கொண்டு வர வேண்டும். நம்மை இருவர் கண்காணித்துக் கொண்டிருக்கிறார்கள், அவர்கள் நம்முடைய பட்டோலியில் நமக்கான விஷயங்களை பதிவு செய்கிறார்கள் என்பதை கவனிக்கிறோம். இஸ்லாத்துல எழுத்துக்கான முக்கியத்துவம் ரொம்ப அத்தியாவசியமான ஒன்றாக இருக்கிறது. எழுத்து என்று சொன்னால் அதற்கு ஒரு பெரும் முக்கியத்துவம் மார்க்கத்தில் இருக்கிறது. இந்த விஷயத்தை மட்டும் அல்லாஹ் எழுதுகிறான் என்று அல்ல. நேற்றே நாம் சொன்னோம், அல்லாஹ் முதல்ல பேனாவை படைத்து கலா கதிர் என்கிற அடிப்படையில உலகத்தில் நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையும் எழுதி வைத்திருப்பதாக சூரா அல் கலமிலே அல்லாஹ் பேசுகிறான். அதே போல மனிதர்களுடைய எல்லா செயல்பாடுகளும் எழுதி வைக்கப்பட்டிருக்கிறது என்று அல்லாஹ் இந்த வசனத்தில் சொல்லி தந்திருக்கிறான். அதே போல திருக்குர்ஆனினுடைய வசனங்கள் இறக்கப்பட்ட பொழுது அங்கே எழுதுவதற்கான காகிதங்கள் எதுவும் கிடையாது. சஹாபாக்கள் எலும்புகளிலேயும் மரப்பட்டைகளிலேயும் குர்ஆனை எழுதி வைத்து பாதுகாத்தார்கள். கடந்த ஜுமாவில் பேசும் பொழுது கூட நாம் சொல்லியிருந்தோம், அல்லாஹ் கடன் குறித்து பேசுகிற பொழுது இதா ததாயன்தும் பிதைனின் இலா அஜலின் முசம்மன் தத்துபூஹு, குறிப்பிட்ட தவணையை வைத்து நீங்கள் ஒருவரிடத்தில் கடன் வாங்கினால், ஒருவருக்கு நீங்கள் கடன் கொடுத்தால் தத்துபூஹு, அதை நீங்கள் எழுதி வைத்துக் கொள்ளுங்கள் என்று சொல்லுகிறான். எழுத்து என்பது சரியத்தில மிகவும் கவனிக்கப்படக்கூடிய ஒன்று. எழுத்துப்பூர்வமாக ஒருவர் ஏதாவது ஒரு செய்தியை சொன்னால் அது மார்க்கத்தின் சட்டமாகவும் கருதப்படுகிறது. ஒருவர் தலாக்கினுடைய விஷயத்தை நாம் பார்க்கிறோம். விவாகரத்து செய்வதற்காக வேண்டி உள்ள எல்லா சூழ்நிலையும் சேர்ந்து வருகிற பொழுது அவர் தலாக் சொல்லவில்லை, விவாகரத்திற்காக வேண்டிய உள்ள வாசகத்தை சொல்லவில்லை, மாறாக எழுதப்பட்டிருக்கக்கூடிய வாசகத்தை படித்து பார்த்துவிட்டு கையொப்பம் விடுகிறார் என்று சொன்னாலும் கூட அந்த கையொப்பத்தின் மூலம் அவருக்கான தலாக் என்பது நிகழும். அல்லது தலாக்கை அவர் எழுத்துப்பூர்வமாக கொடுத்தால் நான் எழுதிதான் கொடுத்தேன், நான் வாயில சொல்லலன்னு சொல்ல முடியாது. என்ன காரணம்? எழுத்துக்கள் ஷரியத்தால் அடிப்படையாக பார்க்கப்படுகிறது. எனவேதான் தமிழ்ல ஒரு பழமொழி சொல்லுவாங்க, கழுத்தின் பிடியை நீங்கள் கொடுத்தாலும் கூட கைப்பிடியை நீங்கள் கொடுத்து விடாதீர்கள். அதாவது கையெழுத்தை யாரை நம்பியும் நீங்கள் கொடுத்து விடாதீர்கள் என்று சொல்லுவார். எனவே இது மாதிரியான ஹதீசுகளும் செய்திகளும் நமக்கு சொல்லித்தரக்கூடிய பாடம் என்னன்னு சொல்லி சொன்னால், அல்லாஹ் நம்முடைய செயல்பாடுகளை எழுத்துப்பூர்வமாக பதிவு செய்து கொண்டிருக்கிறான். சின்ன வயசுலேயே நாம் கேள்விப்பட்டிருப்போம், கிராமன் காத்திபின்னு 2 மலக்குமார்கள் நம்மோடு இருக்கிறார்கள் என்று. மலக்குமார்களுக்கான பெயர் கிராமன் காத்திபின் என்பது அல்ல. கிராமன் காத்திபின்னு சொன்னா கண்ணியமான எழுத்தாளர்கள் என்று பொருள். அவர்கள் 2 மலக்குமார்களாக இருக்கிறார்கள். அவர்கள் நம்மோடு இருக்கிறார்கள். தனிமையான சூழ்நிலையாக இருந்தாலும் பொதுவான இடமாக இருந்தாலும் எல்லா சூழ்நிலையிலேயும் நம்மோடு இருந்து நம்முடைய செயல்பாடுகளை அவர்கள் பதிவு செய்கிறார்கள் என்கிற விஷயத்தை நாம் மனதில் கொண்டு சரியான முறையில் நம்முடைய சொற்களை, செயல்பாடுகளை, சிந்தனைகளை அமைத்துக் கொள்ள வேண்டும். நம்முடைய சிந்தனையும் இங்கே கவனத்திற்குரியதாக இருக்கிறது. ஒருவர் பேசல, செய்யல, ஆனால் மனதில் தவறான எண்ணத்தை வைத்திருந்தாலும் கூட அந்த மலக்குமார்கள் தவறான எண்ணங்களையும் பதிவு செய்கிறார்கள். அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், இன்ன சம்அ, நீங்கள் கேட்கக்கூடிய விஷயங்கள், இன்ன சம்அ வல் பஸர, நீங்கள் பார்க்கக்கூடியவை, வல் ஃபுஆத, இன்னும் உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய எண்ணங்கள், குல்லு உலாஇக கான அன்ஹு மஸ்ஊலா, இவை அனைத்தும் நாளை மறுமையிலே இறைவனால் கேள்வி கேட்கப்படும். நாம் கேட்கக்கூடிய விஷயத்தை அவர்கள் எழுதுறாங்க, பார்க்கக்கூடியதை எழுதுறாங்கன்னு சொன்னா நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய சிந்தனைகளை கூட அந்த மலக்குமார்கள் கவனித்து எழுதி கொண்டிருக்கிறார்கள். எனவே முஃமின்களுடைய சொல், செயல், சிந்தனை அனைத்தும் பரிசுத்தமாக இருக்க வேண்டும். இருக்கும் பொழுது நாளை மக்கள் மைதானத்திலே நம்முடைய பட்டோலைகள் நன்மையால் நிறைந்திருக்கும் என்பதில் சந்தேகம் இல்லை. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா வாழும் காலகட்டங்களில் நம்முடைய சொல்லால், செயலால் பிறருக்கு எந்த விதத்திலேயும் இடையூறு தராமல் நம்முடைய அமால் நாமாக்களை நன்மைகளால் நிறைத்து வாழக்கூடிய நல்லதொரு நசீபை நம் அனைவருக்கும் தந்து நல்லவர்கள் புரிவானாக. எல்லாம் வல்ல ரப்புல் ஆலமீன் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நம்மையும் நாம் தொழுத இந்த சுபஹனுடைய கொள்கையையும் நம்மிடத்திலிருந்து பரிபூர்ணமாக கபூல் செய்வானாக. நாம் தொழுத இந்த சுப தொழுகையின் பரக்கத்தால் இன்றைய தினம் மீதம் இருக்கக்கூடிய 4 வேளை பரவான தொழுகைகளை இமாம் ஜமாத்தோடு, உடல் ஆரோக்கியத்தோடு, ஆசியத்தோடு, மன நிம்மதியோடு நின்று கொள்கக்கூடிய நல்ல நசீபை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்த நல்லருள் புரிவானாக. வாழும் காலம் எல்லாம் நீடித்த உடல் ஆரோக்கியத்தோடு மன நிம்மதியான வாழ்க்கை வாழக்கூடிய நல்லதொரு பாக்கியத்தை அல்லாஹ் நமக்கும் நமது வாரிசுகளுக்கும் நசீபாக்குவானாக.
இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற வியாபாரங்கள், விவசாயங்கள், பொருட்கள் வாங்குற அனைத்திலேயும் அல்லாஹு ஜல்ல ஷானஹு தஆலா நிரப்பமான லாபத்தையும் அபிவிருத்தியையும் பரக்கத்தையும் தந்தருள்வானாக. இன்றைய நாளில் நாம் மேற்கொள்ள இருக்கிற பிரயாணங்களை பாதுகாப்பானதாக ஆக்கி தந்த நல்லருள் புரிவானாக. ஆமீன் ஆமீன் யா ரப்பல் ஆலமீன்.